அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது சமீபமாக நடந்து வரும் பங்களாதேச கலவரம், பங்களாதேசத்திற்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பான மிகப்பெரிய கோஷங்கள், இந்துக்களுக்கு எதிர்ப்பான வன்முறைகள், இன்னும் சிறுபான்மையினருக்கு எதிர்ப்பான வன்முறைகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம கவனம் செலுத்தி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா நிறையா விஷயங்களை ஆராய்ந்து அதன் பிறகு சில வீடியோக்கள் போடுறோம். அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா ஏதாவது இராணுவ நடவடிக்கை எடுக்குமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை, சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிற விஷயங்களை தான் நம்ம நிறையா சில மீடியாக்கள்லேருந்து பார்க்குறோம். அதுலேருந்து சில நியூஸை கலெக்ட் பண்ணுறோம். அதாவது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியா இராணுவ நடவடிக்கை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா இராணுவ ஆய்வாளர்கள் அந்த நம்ம நம்ம நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் இன்றைக்கி ரஷ்யாவில் கூட ஒருவர் ரஷ்யாவுடைய சிறப்பு ஆலோசகர் அவருடைய பெயர் சரியாக தெரியலை, மீடியாவில் வந்தது, அல் ஜசீராவில் வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஒரு உபதேசம் மாதிரியே பண்ணுறாரு. அதாவது ஒரு பேட்டியில் அதை சொல்கிறாரு, இந்தியா இராணுவ நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, பங்களாதேஷ் மேலே இராணுவ நடவடிக்கை இந்தியா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். இது சில நாடுகளால் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர் எதை சொல்கிறாருன்னு சொன்னாங்க, குறிப்பாக அமெரிக்காவை சொல்கிறார். அமெரிக்காவை தான் மறைமுகமாக சொல்கிறார். இது மாதிரி ஏன்னா அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நபர் இறந்தான்ல, அதாவது இந்த உஸ்மான் ஹாதின்னு ஒரு பையன் இறந்தான்ல, அவன் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர் பங்களாதேஷில் அவர் பெரிய ஹீரோவாக சித்தரிக்கப்படுகிறார், அங்கே பெரிய தேசப்பற்றாளராக சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இந்தியாவுடைய பார்வையில் இந்தியாவுக்கு அவன் ஒரு பயங்கரவாதி மாதிரி, இந்தியாவை ரொம்ப எதிர்த்து எப்படியெல்லாம் இந்தியாவை எதிர்த்து பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு அதிகப்படியான தூரத்துக்கு போய் பேசினவன் அவன். அதனால் அவனை இந்தியா ஒரு பயங்கரவாத கண்ணோட்டத்தில் பார்க்குது, ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தில் பார்க்குது. இப்போ அது மாதிரி பார்க்கும்போது ஒரு பெரிய நாடு, ஒரு 150 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு இந்த நாட்டுடைய பார்வை, அதுவும் ஜனநாயக நாடு, இந்த நாட்டுடைய பார்வை அவன் மேலே சரியான பார்வை இல்லை. அவனை ஒரு கலவரக்காரனாக, தீவிரவாதியாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. ஆனால் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை சரியாக அணுகணும் ஒரு வளர்ந்த நாடு, பெரிய நாடுகள், உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகள். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் அவங்க பங்களாதேஷ் தூதரகத்துக்கு அமெரிக்கா ஒரு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு பங்களாதேஷ் தூதரகத்துக்கு ஆறுதல் சொல்லும்போது அவங்க என்ன வெளியிடுறாங்க, அந்த பங்களாதேஷுக்கான அமெரிக்கா செய்தி அவங்க ஒரு ஆறுதல் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவனை பெரிய ஹீரோ மாதிரி சித்தரித்து, இவன் ஒரு தியாகி மாதிரி, ஒரு பெரிய தியாகம் பண்ணவ மாதிரி, ஒரு தியாகி மாதிரி சித்தரித்து அந்த உஸ்மான் ஹாதிக்கு அவங்க ட்வீட் போடுறாங்க. இதை கோட் பண்ணி அந்த ரஷ்யா ஊடகத்தில் அந்த அந்த ஆலோசகர் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, இது அமெரிக்கா விரும்புது, இந்த விஷயத்தை அமெரிக்கா விரும்புதுங்கிறத அமெரிக்கா நேரடியாக சொல்லாமல் சில தேசங்கள் இதை விரும்புகிறது. அதனால் இந்தியா எந்த ஒரு கட்டத்துக்கும் இராணுவ நடவடிக்கைக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இராணுவ நடவடிக்கைக்கு போகணுங்கிறது தான் இந்த நாடுகளுடைய ஏற்பாடு அப்படின்னு. இதில் சில விஷயங்கள் அந்த பேட்டி எடுக்கிற அந்த நபர்கிட்ட அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை அவர் கோட் பண்ணுறார். அதாவது சில நாடுகள், இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள சில நாடுகள் சில நாட்களுக்கு முன்பு இந்த இந்த பிரச்சனை வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை முன்கூட்டியே ஒரு அரசியல் வியூகமாக பேசினார்கள். அது எதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அசீம் முனீர், பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் ஒரு அதை பேரை சொல்லாமல் சொல்கிறார். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். அப்போ இந்தியாவுக்கு எதிர்ப்பான பேச்சு தான் அவன் எப்போதுமே பேசுவான். அப்போ பேசும்போது அந்த இராணுவ தளபதி அசீம் முனீர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்தியாவுக்கு நாங்கள், ஏன்னா இந்த சிந்து ராஜ்நாத் சிங் போயிட்டு, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போனார்ல, அந்த குஜராத்தில் ஒரு இடத்துல சிந்துவை பற்றி பேசுகிறார். சிந்துங்கிற மாநிலம் அது எப்போ வேணாலும் இந்தியாவோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு ஸ்டைல் இருந்துச்சு. இதுக்கு எதிர்வினையாக அசீம் முனீர் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது வடகிழக்கு பகுதிகளில், இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியை நாங்கள் கை வைப்போம், வடகிழக்கு பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு பெரிய குடைச்சலை கொடுப்போங்கிற மாதிரி பேசுகிறான். இந்தியாவை தூக்குவோன்னே பேசுகிறான், இந்தியாவை காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இப்போ கொஞ்ச நாள்லேயே இங்கே முன்னாடி இது மாதிரி தான், அந்த பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி அவன் ஒரு
ஒரு ஒரு ப்ரோக்ராமில் வந்து பேசுகிறான், இந்துக்கள் மீது வெறுப்பை தூவி பேசுகிறான். அப்போ வந்து இந்துக்கள் 20 பேர் இந்துக்கள்ங்கிற ஒரு கோட் பண்ணி சுடப்படுகிறார்கள் பகல்காமில். அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவன் வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு பிரச்சனை உண்டாகுங்கிற மாதிரி பேசியிருந்தான் 2 மாதத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்போ வடகிழக்கு பகுதியில் அந்த பிரச்சனை உண்டாகுது. இப்போ இந்த அசீம் முனீர் வந்து அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்போட ரொம்ப வந்து ஒரு ரொம்ப டீல் போட்டுக்கிட்டு அவன் வந்து ஒரு பெரிய அவருக்கு புரோக்கர் மாதிரியே செயல்படுறான். இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அமெரிக்காவும் வந்து சந்தேகப்படும் அளவுக்கு, ஏன்னா இந்த ப்ரொபோசர் அந்த முகமது யூனிஸ் அப்படிங்கிற அந்த வங்காளதேசத்தை சேர்ந்த அவர் அந்த தற்போதைய ஆட்சியாளர், இவரும் கூட வந்து அமெரிக்காவுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே உள்ளவர். அவர் அமெரிக்காவோட ஆளுன்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது வந்து அமெரிக்காவுடைய ஏற்பாடு தான் இது, அமெரிக்காவோட சூழ்ச்சி இது. அமெரிக்கா, பாகிஸ்தான், அது மாதிரி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக உள்ள நாடுகளுடைய சூழ்ச்சி. சைனாவும் சொல்கிறாங்க, ஆனால் அந்த ரஷ்யா செய்தியாளர் வந்து சைனாவை எதுவுமே அவர் சொல்லலை. அவர் வந்து அமெரிக்காவையும் பாகிஸ்தானையும் லேசாக வந்து இதில் லேசாக மேலோட்டமாக வந்து புரிஞ்சிக்கிறது மாதிரி சொல்கிறார், வெளிப்படையாக சொல்லாமல். இப்போ அந்த விஷயத்தை வந்து இப்போ இந்தியா வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அஜித் தோவலோட இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, அல் ஜசீராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் தோவலோட ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து பேசினதாகவும், அஜித் தோவல் வந்து 1 மணி நேரம் உரையாடல் நடந்ததாகவும் வந்து ஃபோனில் உரையாடல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ரஷ்யா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு, எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி. அப்போ ஏதோ நட்புங்கிற முறையில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி எதுக்கும் பிறகு இந்த பேச்செல்லாம் அதிகமாக வருது, அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நேற்று மதியத்துக்கும் பிறகு வந்து திரிபுராவுக்கு நம்மளுடைய பிஎஸ்எஃப் இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கு பங்களாதேஷை சுற்றி, ரொம்ப டென்ஷன் நிலவுது. இப்போ திரிபுராவுக்கு வந்து நம்மளுடைய இராணுவ தளபதிகள் வந்து போயிருக்காங்க, போய் அங்கே திரிபுராவில் கேம்ப் போட்டிருக்காங்க. இதனால் வந்து ஏதோ இராணுவ நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் ரஷ்யா வந்து கொஞ்சம் ஏதோ தலையிட்டு ஏதோ பண்ணுறாங்க. ஏன்னா இராணுவ நடவடிக்கை எடுத்தால் பங்களாதேஷ் மீது இதுவரையிலும் இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணங்கள் வரல. இதுக்கும் பிறகு இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது காரணங்கள் வந்து எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. இந்திய தூதரகத்தை தாக்குறாங்க, அப்புறம் வந்து ஒரு இந்து இளைஞரை வந்து ரோட்டில் வச்சு கொளுத்துறாங்க. இதெல்லாம் எப்படின்னா பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது. அதாவது இந்தியாவுக்குள்ளேயும் கலவரம் வரணும், இங்கேயும் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வரணும், அதே மாதிரி வந்து பங்களாதேஷ்லேயும் வரணும். இதில் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகி இந்தியா வந்து கட்டாயப்படுத்தப்படணும், இராணுவ நடவடிக்கைக்கு கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அப்படி வந்தால் தான் இந்தியாவுக்கு இங்கிட்ட ஒரு குடைச்சல், பங்களாதேஷ் ஒரு எதிரி நாடாக்கி இங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்குனா, இப்போ எப்படி ரஷ்யா வந்து உக்ரைனோட பிரச்சனையில் இருக்கோ அது மாதிரி இந்தியாவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சதி திட்டம். அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரஷ்ய உடைய ஆய்வாளர், அந்த இராணுவ ஆய்வாளர் மற்றும் வந்து அதாவது அட்வைசர், அது ரஷ்யாவுடைய இராணுவத்துக்கான அட்வைசர் தான் சொல்கிறார். இது வந்து அல் ஜசீராவில் அவருடைய பேட்டி வந்து முழுமையாக போடப்படுது, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில். இதில் வந்து இந்தியா வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஆனால் இந்தியாவுமே இப்போ வந்து இராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருக்கதா வந்து சைனா ஊடகங்கள் எல்லாம் சைனாவுடைய குளோபல் டிவியில் வந்து இந்தியா வந்து இராணுவ நடவடிக்கை, பங்களாதேஷ் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஏன்னா ஒரு டென்ஷனை உண்டாக்குறதுக்காக, பங்களாதேஷில் ஒரு பெரிய டென்ஷனையும் உண்டாக்கணுங்கிறதுக்காக. ஆனால் வந்து அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் இராணுவ நடவடிக்கை ஏதாவது அத்துமீறினா, ரொம்ப அதிகமான குடைச்சல் கொடுக்குறது மாதிரினா இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்தியா தயாராகி வருதுங்கிறது தான் உண்மை. ஆனால் பார்ப்போம். ஆனால் இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எடுத்தால் வந்து நம்ம வளர்ந்த நாடு, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் பங்களாதேஷ் வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக தான் இருக்குது இன்னமும். அவன் வந்து நம்ம இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுனால வந்து நட்டம் நமக்கு தான், அவனுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா அவன் அழிவான், அடிபடுவான், அப்புறம் உலகம் ஏதாவது உதவுவான். அவனுக்கு நிறையா வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத நாடுகள் வந்து உதவி செய்வாங்க. இது மாதிரி இல்லை, அமெரிக்காவை உதவி செய்யும். இது மாதிரி ஏதோ சாப்பாட்டு கிடச்சிரும் அவனுக்கு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம முன்னேறிட்டு வர்றோம். முன்னேறிட்டு வரக்கூடிய நாடு இதில் போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரஷ்யா வந்து சர்வதேச சதி இருக்குது அப்படின்னு வந்து ரஷ்யாவுடைய அந்த இராணுவத்துக்கான அட்வைசர் வந்து இதை வந்து இந்த பேட்டியாவை அல் ஜசீராவுக்கு ஓப்பனாக கொடுக்குறாரு. ஏன்னா அமெரிக்காவுடைய நகர்வுகளை நாங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மாதிரி தான் கொடுக்குறாரு அவர். அப்போ அமெரிக்கான்னு கோட் பண்ணாமல் வேறு மாதிரி அவருக்கு அது அமெரிக்காவுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறார் அவர். அதனால் வந்து இந்த பிரச்சனை இராணுவ நடவடிக்கை போகாமல் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து இதே நேரத்தில் வந்து ரஷ்யாவும் வந்து பங்களாதேஷோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு பேச்சு வந்து அல் ஜசீரா டிவியில் தான் வெளியாகுது, வேறு எந்த ஊடகத்துலேயும் கிடையாது. பார்ப்போம், பார்க்க தெரியும் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.